உங்களுக்கு இந்த செம காண்டாகிற ஃபீலிங் வந்திருக்கா? ஹாலில் உட்காந்துட்டு இருப்பீங்க, ரூம்ல இருக்க உங்க ஹெட்ஃபோனை எடுக்கணும் யோசிச்சுட்டு ரூம்குள்ள போன அப்புறம் மைண்ட் டோட்டலா பிளாங்க் ஆயிடும். எதுக்கு இங்க வந்துன்னு யோசிச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வயசு ஆகல. இது எல்லாருக்கும் நடக்கிறதா. இதுக்கு பேர் இருக்கு த டோர்வே எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரீசன் ரொம்ப சிம்பிள். நம்ம மூளை ஒரு சூப்பர் ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் மாதிரி. அது ஒரு டோரை பார்க்கும்போது ஓகே இந்த சீன் முடிஞ்சிடுச்சு, அடுத்த சீன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சுக்கோ. சோ நீங்க ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு அந்த டோரை கிராஸ் பண்ணும்போது உங்க பிரெயின் அந்த பழைய ரூமோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுது. புது ரூம்குள்ள ஒரு புது ஃபைலை ஓபன் பண்ணுது. அந்த ப்ராசஸ்ல நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்களோ அது ஆர்கேவ் ஆயிடுது. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க blank ஆனா டென்ஷன் ஆகாதீங்க. அது உங்க மெமரியோட ப்ராப்ளம் இல்ல, உங்க மூளை ரொம்ப எஃபிஷியன்ட்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த டோர்வே எஃபெக்ட்டை பீட் பண்ணி நினைவு வச்சுக்கிறதுக்கு எப்படி? அதுக்கு ஒரு சூப்பர் சிம்பிள் ஜாலியான ட்ரிக் இருக்கு. முதல் ட்ரிக் வாயால சொல்றது. நீங்க ரூம்ல இருந்து கிளம்பும் போது என்ன எடுக்க போறீங்களோ அதை சத்தமா சொல்லுங்க. நான் ரூம்ல இருக்க ஹெட்ஃபோன் எடுக்க போறேன், ஹெட்ஃபோன் எடுக்க போறேன். வீட்ல இருக்கவங்க என்ன இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு போறான்னு நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம காரியம் நடக்கணும்ல. உங்க வாய்ஸ் கேட்கும் போது பிரெயின் அந்த விஷயத்தை லாக் பண்ணிடும். ரெண்டாவது, கையை உபயோகப்படுத்தக்கூடிய ட்ரிக். நீங்க எத்தனை பொருள் எடுக்க போறீங்களோ அந்த நம்பர் உங்க விரல்ல காட்டுங்க. 2 பொருள் எடுக்கணுமா? அப்படியே ஒரு V ஃபார் விக்டரி சைன் மாதிரி 2 விரலை காட்டிட்டே நடந்து போங்க. பார்க்க ஸ்டைலாவும் இருக்கும், மறக்கவும் மாட்டீங்க. இதையும் மீறி மறந்துட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல தான் மூணாவதா இருக்கக்கூடிய ரிவர்ஸ் கியர் ட்ரிக் உபயோகமாகுது. திரும்ப முதல் ரூம்க்கே போயிடுங்க. அங்க நீங்க என்ன யோசிச்சு இருந்தீங்களோ அந்த சீனுக்கு போன உடனே உங்க மூளை ஆமா இதானே யோசிச்சோன்னு நினைவு கொண்டு வந்துடும். இவ்வளவுதான் மேட்டர். இனி டோர்வே எஃபர்ட்னு பார்த்தா டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதுக்கு கெட் அவுட் சொல்லுங்க. போய்